நினைத்து கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள். அதனால் அவர்கள் கரங்களை பற்றி கொள்ளுங்கள். முதியவர்களுடைய கரங்களை நாம் பற்றி கொள்ளுகிற பொழுது அவர்களுக்கு பலமாயிருக்கும். அவர்களும் நமக்கு பணிவிடை செய்வார்கள், அவர்களும் நமக்கு துணையாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட மனநிலையோடு நாம் வாழ வேண்டும். ராயப்பருடைய மாமியார் சுகம் பெற்றது போல, ஆண்டவர் இயேசு கரம் பற்றி கொண்டது போல உங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவர் கரம் பற்றி கொள்ள வேண்டும். நீங்களும் அவர்களுடைய மற்றவர்களுடைய வாழ்க்கையின் கரங்களை பற்றி கொள்ளுங்கள். எல்லாரும் சேர்ந்து பலமாக இருப்பது தான் நமக்கு நல்லது. இந்த நேரத்தில் சொல்கிற போது அடைக்கலம் மாதா கிட்ட கூட நிறைய பேர் ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பீங்க. மாதாவே பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே 2 கையை நீட்டிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா நாம் நம்முடைய கரங்களை நீட்டும் பொழுது நம்முடைய கரங்களை அன்னை பற்றி கொள்வார். அப்படி பற்றி கொள்வதனால்தான் ஏராளமான அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அன்னை நம் கரங்களை பற்றி கொள்வாள் என்ற அந்த நம்பிக்கையிலே அன்னையை நோக்கி கரம் நீட்டினால் நிச்சயம் நம் வாழ்வில் நம் அன்னை நமக்கு என்றும் உடனிருந்து நம்முடைய கரங்களை தூக்கி பிடித்துக் கொள்வாள். என்னை உமக்களித்தேன், உந்தன் நன்மை சுவைத்தேன், என்னையே இழந்து விட்டேன். இயேசுவே ஏற்றிட வேண்டுகிறேன். என்னை உமக்களித்தேன், உந்தன் நன்மை சுவைத்தேன், என்னையே இழந்து விட்டேன். இயேசுவே ஏற்றிட வேண்டுகிறேன். சகோதரரே, எங்களுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அந்தோணியாரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது பீடத்திற்கு நாங்கள் கொண்டு வரும் எங்கள் பணியின் காணிக்கைகள் உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அதனால் நாங்கள் உலக பற்றுகளிலிருந்து விடுபட்டு உம்மை மட்டுமே எங்கள் செல்வமாக கொண்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர் ஒருவரே புகழ் பெறுகிறேன். அவரின் பேறு பயன்களுக்கு ஏற்ப நீர் வெற்றி வாகை சூட்டும் பொழுதும் கொடைகளுக்கு மணிமுடி சூட்டுகின்றேன். அவருடைய வாழ்க்கை நெறி எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவரோடு உள்ள உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும் அவரது பரிந்துரை எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்க நீரை எங்களுக்கு ஏற்பாடு செய்கின்றேன். இவ்வாறு இத்தகைய திரளான சாட்சியத்தால் நாங்கள் உறுதி பெற்று
வாழ்க்கை போராட்டத்திலே தோல்வியுறாது நிலைத்து நின்று அழியாத மாட்சியின் முடியை அப்புனிதரோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வோமாக. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் புனிதரின் பெருந்திரளோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண்ணி இசைத்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் இறப்பிலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும், குறிப்பாக முதியவர்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான அடைக்கல் அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிவுடன் பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை அடைந்து யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம்முடைய திருவுடலும் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் காத்திடும் அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே நமது பாவங்களை எல்லாம் போக்குகின்ற செம்மறியானவர். இந்த செம்மறியனுடைய விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும்
நம் அனைவரையும் காத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித அந்தோனியார் இருளின் ஆற்றல்களை எதிர்த்து போராடி சீரிய வெற்றி பெற அருள் புரிந்தீரே. நலம் தரும் உமது அருள் அடையாளத்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் பகைவனின் அனைத்து சூழ்ச்சிகளையும் என்றும் மேற்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அடைக்கல அன்னையின் அன்பு பிள்ளைகளே, இந்த திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருப்பதற்கு சற்று முன்னல் பெங்களூர்லேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. அவங்க சொன்னாங்க, திருமணமாகி 7 வருடங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கடந்த வருடம் இங்கு வந்து பொங்கல் வைத்து ஜெபம் பண்ணிட்டு கொஞ்சம் பொங்கல் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. அங்கே போய் 7 வருடமாக தன் மகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்பதனாலே அந்த பொங்கலை கொடுத்துருக்குறாங்க. மாதா குலத்தினுடைய அருமருந்து தண்ணீரையும் மண்ணையும் கொடுத்திருக்கிறார்கள். அதன் பிற்பாடு குழந்தை பிறந்திருக்கிறது. அதாவது எந்த அளவுக்குன்னா, இதை ஃபாதர் மறந்துடாமல் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் ஃபாதர். கேஜிஎஃப், பெங்களூர் கேஜிஎஃப்லேருந்து. அதாவது அந்த அளவுக்கு அன்னையினுடைய மகிமை, ஆண்டவர் இயேசு இந்த அருள் தலத்திலிருந்து நிறைய காரியங்களை, அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். நிறைய பேருடைய வாழ்க்கைகளை தூக்கி பிடித்திருக்கிறார். எனவே நான் உங்களிடத்தில் இதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். எப்பொழுது வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுது பாருங்கள், அன்னை இடத்துல வந்து கையேந்தி அன்னைகிட்ட, அன்னையுடைய கரங்களிலே உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுங்கள். அன்னை நிச்சயம் உங்களை பராமரித்துக் கொள்வாள். உங்களை தூக்கி பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஏனென்றால் தன் பிள்ளையை தாய் தன் தோள் மேல் சுமந்து இருப்பது தான் அதிகமாக இருக்குமா. அது மாதிரி அன்னை உங்கள் ஒவ்வொருவரையும் சுமந்து கொண்டிருப்பாள், உங்களை தாங்கி பிடித்து கொண்டிருப்பாள். நம்முடைய திருத்தலத்திலே ஒவ்வொரு நாளும் காலை 6:30 மணிக்கும் 11:30 மணிக்கும் திருப்பலியானது நடந்து கொண்டிருக்கிறது. மாதத்தின் முதல் சனிக்கிழமை 11 மணிக்கு அன்னையினுடைய சிறு தேர் பவனியும் அதை தொடர்ந்து திருப்பலியும் இருக்கும். திருப்பலி முடிவில் அன்னையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய கருத்துக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். ஜெபித்து அதற்கு பின்பாடு டிபிஎஸ் கட்டோட அன்றைய வழிபாடு நிறைவிடும். 2வது சனிக்கிழமை காலை 9:30 to 1:30 மணி வரை நற்செய்தி ஜெபக்கூட்டம், நோயாளிகளுக்கென்று சிறப்பு ஜெபம், நற்கருணை ஆசீர்வாதம், எண்ணெய் அபிஷேகம் உண்டு. சாட்சியங்கள் அன்று வந்து பகிர்ந்து கொள்கிறார்கள். அதோடு அந்த நற்கருணை ஆராதனையில் அந்த மாதம் முழுவதும் யாரெல்லாம் அவர்களால் இயன்ற நன்கொடை குறிப்பாக அன்னதானத்திற்கு வழங்கி இருக்கிறார்களோ அவர்களுக்காகவும் சிறப்பாக
அவர்களுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொடுக்கிறோம். வழிபாடு நிறைவுற்ற பிற்பாடு அன்னையின் பிள்ளைகள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. அன்னதானத்திற்கு உதவி செய்ய விரும்புகிறவர்கள் நீங்கள் உங்களால் இயன்ற விதத்தில் உதவி செய்ய கேட்டுக்கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, ஃபாதர் இது வரைக்கும் மாதா கோயிலுக்கு வந்ததில்லை, இதுதான் ஃபஸ்ட்டு டைம். இது வரைக்கும் நான் மாதா டிவியில் தான் பார்த்து வேண்டிக்கிட்டேன், பூசை மாதா டிவியில் பார்த்து வேண்டிக்கிட்டு இருக்கிறேன், அதன் வழியாக எனக்கு நிறைய ஆசீர்வாதம் கிடைச்சது. அதனால் நீங்கள் மாதா டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. புதன்கிழமை தோறும் மதியம் 1 மணிக்கு மாதா டிவியில் லூர்து டிவி வழியாக நம்முடைய திருத்தலத்தில் நடைபெறுகிற திருப்பலி ஒளிபரப்பாகிறது. அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு தெரிந்த விஷயம், பலமுறை சொல்லுகிறோம், திரும்பவும் சொல்லுகிறேன். மாதா குளத்தில் அன்னையின் 53 அடி உயர சுரூப பணியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. முதல் கட்ட பணியாக அந்த அன்னையினுடைய சுரூபம் அமைக்கின்ற தளம் ஏற்பாடாகி இருக்கிறது. அதற்கு அடுத்த கட்ட பணியாகத்தான் உள்ளே சுரூபத்திற்கு உள்ளே வைக்கிற ஃபேப்ரிகேஷன் ஒர்க் ஸ்டீலில் செய்கிறோம். அதற்காகத்தான் 35 லட்சம் என்று ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அது விரைவாக முடிவடைவதற்கு நீங்கள் உதவி செய்யவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வெகு சீக்கிரம், அதிகபட்சமாக 5-6 மாதத்திற்குள் நீங்கள் அதை முடித்து கொடுக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் தள்ளி போகாமல் இருக்கும். அதிகபட்சம் நீங்கள் மனசு வச்சிங்கன்னா 5-6 மாதத்துக்குள்ளே முடிஞ்சிடும். அதனால் நீங்கள் சீக்கிரம் மனசு வச்சு மாதாட்ட வேண்டிக்கிங்க, உதவி செய்யவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, முடிஞ்சவங்க முழங்கால் படியிடுவங்க, முடியலன்னா நீங்கள் உட்காந்துக்குங்க. இந்த நாளில் உங்களுக்காக ஒரு சிறிய ஜெபத்தை ஒப்புக் கொடுப்போம். அதிலும் சிறந்த விதத்தில் முதியவர்களை எல்லாம் நாம் நினைவு கூறுவோம். குடும்பத்தில் பல்வேறு விஷயங்களிலே கஷ்டப்பட்டு குடும்பத்தை வளர்த்து உருவாக்கி, பிள்ளைகளை உருவாக்கி, அவர்களுக்காக பல்வேறு விதங்களில் பாடுபட்டவர்கள், அவர்களெல்லாம் அதிலும் சிறப்பாக உடல்நிலை பலவீனமாய் படுத்த படுக்கையில் இருக்கிறவர்கள், அவர்களையும் நினைவு கூர்ந்து பார்ப்போம். ஒருவேளை அப்படி படுத்த படுக்கையாக இருக்கிறவங்க, அல்லது தங்கள் குடும்பத்தில் சிறுவர்கள் பெரியவர்கள் படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்காகவும், எப்படியாவது ஆண்டவருடைய கரம் அவர்களை தொட்டு அவர்களுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும், அவர்கள் தங்களுடைய வாழ்வின் விடுதலை பெற வேண்டும், வாழ்விலை யாராவது எங்களை தூக்கி நிறுத்த மாட்டார்களா, எங்கள் வாழ்வை தூக்கி நிறுத்த மாட்டார்களா என்று ஜெபிக்கிறவர்கள், இப்படியாய் பல்வேறு விண்ணப்பங்களை கொண்டிருக்கிறவர்கள், நீங்கள் ஜெபியுங்கள். அன்னையிடத்தில் கை நீட்டி கேளுங்கள். அம்மா, எங்கள் அடைக்கல தாயே என்று கேளுங்கள். ஆண்டவரே, எங்களை கரம் பிடித்து கொள்ளும் என்று கேளுங்கள். எங்களை தூக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. முடக்குவாதம் முற்றவனை ஆண்டவர் இயேசு நீ எழுந்து போய் என்று சொன்னாரே, அதே போல ராயப்பரின் மாமியாரை கரம் பிடித்து தூக்கி விட்டாரே, அதே போல் நம்முடைய வாழ்க்கையும் தூக்கி விடுவார். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை அப்படி நாம் எழுந்திருந்திருக்கும், ஆண்டவர் நம்மை தூக்கி பிடித்திருந்திருப்பார், ஆனால் அதை மறந்து கூட போயிருந்திருப்போம். ஆனால் ராயப்பரின் மாமியார் உடனடியாக எல்லாருக்கும் சேவை செய்தார். அதே போல் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையை எழுப்பி இருந்தார் என்று சொன்னால் ஆண்டவருக்கு நாம் சேவை செய்வோம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம், ஆண்டவருக்கு நம்மால் இயன்றதை செய்வோம் என்று ஒப்பு கொடுங்கள். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும், குறிப்பாக முதிர்ந்தவர்களுக்காக இப்பொழுது ஆண்டவரிடத்திலே நான் ஜெபிக்கிறேன். அன்னையிடத்திலே மன்றாடுங்கள். அம்மா, எங்கள் அடைக்கல தாயே, இதோ இங்கே குழுமி இருக்கிற பிள்ளைகளுக்காக, இந்த நேரத்தில் உம்முடைய திருமுகம் பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக வேண்டுகிறோம். அத்துணை பேருடைய கரங்களையும் நீர் பிடித்து கொள்ளும் ஆண்டவரே. அம்மா, உம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களை பிடித்து கொள்ளும், அவர்களை கரம் பற்றி தூக்கி விடுத்து நாளை அவர்கள் ஒவ்வொருவரும் சொல்வார்களாக, என்னுடைய கரங்களை என் ஆண்டவர் என் அன்னையை தூக்கி பிடித்தார், என்னை எழுப்பி விட்டார், நான் எழுந்து உட்கார்ந்திருக்கிறேன், எழுந்து நடக்கிறேன் என்று அவர்கள் ஒவ்வொருவரும் சாட்சியாய் நிற்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா பிள்ளைகளுக்கும் உடல் நலனை கொடுத்தருளும், வாழ்வில் வெற்றியை கொடுத்தருளும். முடங்கி போயிருக்கிறவர்களெல்லாம் எழுந்து நடப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம் பிதாவே. எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதம், அருட்கரம் என் பிள்ளைகளை தொடுவதாக. ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் அடைக்கல அன்னை வழியாக உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்னையின் அரவணைப்பில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தொடுதலில் வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அகிலம் போற்றும் அடைக்கல தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அகிலம் போற்றும் அடைக்கல தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அகிலம் போற்றும் அடைக்கல தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம் வேண்டுதல்கள் அனைத்தையும் சேர்த்து அடைக்கல அன்னைக்கு நவநாள் ஜெபத்தோடு சேர்ந்து ஒப்பு கொடுப்போம். அம்மா அடைக்கல தாயே, அம்மா அடைக்கல தாயே, உம் தஞ்சமென்று வந்தவரை, உம் தஞ்சமென்று வந்தவரை இரு கரம் நீட்டி, இரு கரம் நீட்டி புகலிடம் தந்த தாய் உள்ளமே, புகலிடம் தந்த தாயுள்ளமே, எங்கள் இல்லத்தின் இடைஞ்சலை விலக்கும், எங்கள் இல்லத்தின் இடைஞ்சலை விலக்கும், எங்கள் உள்ளத்தின் கவலையை போக்கும், எங்கள் உள்ளத்தின் கவலையை போக்கும், எங்கள் நம்பிக்கையில் தளராது வாழ, எங்கள் நம்பிக்கையில் தளராது வாழ உறுதிப்படுத்தும், உறுதிப்படுத்தும். எங்கள் வாழ்க்கை போராட்டத்தில், எங்கள் வாழ்க்கை போராட்டத்தில் வீரமாய் வாழ வழிகாட்டும், வீரமாய் வாழ வழிகாட்டும். கனிவோடு எம் வேண்டுதலை கண்ணோக்கும், கனிவோடு எம் வேண்டுதலை கண்ணோக்கும். உம் மகன் இயேசுவின் வழியாய், உம் மகன் இயேசுவின் வழியாய் தந்தையிடம் பரிந்து பேசி, தந்தையிடம் பரிந்து பேசி நாங்கள் எதிர்பார்க்கும் நன்மையை பெற்று தாரும். நாங்கள் எதிர்பார்க்கும் நன்மையை பெற்று தாரும். இதனால் உம் திருத்தல புகழ், உம் திருத்தல புகழ் பாரெங்கும் மணக்கட்டும். பாரெங்கும் மணக்கட்டும். அம்மா அடைக்கல தாயே, அம்மா அடைக்கல தாயே, ஆமென். ஆமென்.